Hi everyone, இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஸோ பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 21 மார்க்ஸுங்க. 21 மார்க்ஸ் எப்படி அடிக்கலாம்னா மூணு சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சொல்லிடுறேன். அதுக்கு இந்த வே டு சக்ஸஸோட பிடிஎஃபே போதும். ஸோ ஒருவேளை நீங்கள் வே டு சக்ஸஸ் வச்சுருந்தீங்கன்னா அது சந்தோஷம். வைக்காதவங்க இது பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கோங்க. டைம் இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் கிராமர் வந்து 3x2 6 சொல்லிடுறேன் என்ன பண்ணணும் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் 3x3 9 டிஸ்கிரைப் தி ப்ராசஸ், பை சார்ட், ப்ராபப் அந்த மாதிரிலாம் வரலாம். அது என்னன்னு சொல்லிடுறேன். இமெயில் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங். அப்புறம் லாஸ்ட் செக்ஷன் 7x5 35. இதை என்ன பண்ணணும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தமிழ் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கிலீஷும் நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இதை மட்டுமா படிங்க, இல்லைனா உங்கள் புக் பேக் க்ளோசரி படிங்க. ஸோ க்ளோசரி படிச்சுமே போதுமானது. ஸோ இதுவே போதும். இங்கே பாருங்கள், எல்லா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. பக்காவாக எல்லா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. சினோனிம்ஸு ஒரு 70 சினோனிம்ஸ் இருக்குது. படிங்க. ஆன்டனிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவாக எல்லா யூனிட் இருக்கேன். இது போதுங்க. இதுலேருந்தே வந்துடும். அடுத்த வொக்காபுலரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸுங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் முன்னாடி போட்ட ப்ரிஃபிக்ஸு, அதாவது பின்னாடி வந்தால் சஃபிக்ஸு. மேனேஜ் அப்படின்னா மிஸ்மேனேஜ், மைக்ரோ மேனேஜ், மேனேஜ்மெண்ட், மேனேஜபிள். ஸோ உங்களுக்கு அது தெரியும். பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. ப்ராக்டிஸ் கொஷின், கவர்மெண்ட் கொஷினை பார்த்துக்கோங்க. அடுத்து அப்ரிவேஷன், ஆக்ரோனிம்ஸ்னா எல்லாமே பாருங்கள். எல்லாமே ஒரு நான் 12th சரி 11th சரி எது இருந்தாலுமே பாருங்கள். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் பாருங்கள். காம்பவுண்ட் வேர்டு வந்து நவுன்னா பெயர் சொல், வினைனா வேர்ப்னா வினை சொல், அப்ஜெக்ட்னா பெயரை விளக்கும் சொல். இப்போ நவுன்னு வச்சுக்கோங்களேன். பெயர் சொல் அப்படின்னா சன்னு, ஏரு, பேர்டு, ஸ்கூலு, கேர்ளு அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே பெயரை குறிக்கும் சொல். அதுதான் வந்து பெயர் சொல் நவுனு. வேர்ப்னா செயல், ஆக்ஷன். ஸோ ரைஸ், கோ, பிளே, ஒர்க், டூ, ரன். அப்ஜெக்டிவ்னா பெயரை விளக்கும் சொல். குட் கேர்ள் சேர்த்து சொல்லணும். ரெட் ஷர்ட். அட்வர்ப்னா வினையை விளக்கும் சொல். ஸோ இதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டே போகுது. ஜெரண்ட்னா ஐஎன்ஜி போடுறது, டான்சிங், வாக்கிங். ப்ரிப்போர்ஷனை இடைச்சொற்கள். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த நவுன் ப்ளஸ் நவுன் ப்ளஸ் உங்களுக்கு பொறுத்துக்கு அதிகமாக எப்படி கேட்பாங்கன்னு இப்போ தான் கேட்பாங்க. கோட் யார்ட், கோட் கொடுத்துருவான். பி ஹவ், ஓவர் த்ரூ, அதாவது ஓவர் த்ரூங்கிறது இந்த மாதிரியும் கேட்கலாம். இந்த மாதிரியும் கேட்கலாம். கொடுத்துட்டு என்னெல்லாம் வரும்னு கேட்கலாம். இல்லைனா கொடுத்துட்டு அதோட பாதி கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஓகே தான் எழுதணும் நீங்கள். ஸோ காம்பவுண்ட் வேர்டு பார்த்துங்க. கிளிப்புடு வேர்டு பார்த்துக்காங்க. கிளிப்புடு வேர்டு ரொம்ப ஈஸி. டெமோக்ராட்னா மார்க்கு, கேஃபெட்டீரியா கேஃபே, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் கிளிப்புடு வேர்டு. ஸோ இந்த கிளிப்புடு வேர்டு பார்த்தாலே போதும். கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாம் பாருங்கள். பிளண்டட் வேர்டுனா ஸ்ப்ளட்டட், பிரித்து எழுதணும். ஸ்ப்ளஷ் ப்ளஸ் ஸ்பெட்டர், ஸ்மாக்னா ஸ்மாக் ப்ளஸ் வாக். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. எல்லாமே அடிஷனலோட சேர்த்து பாருங்கள். கவர்மெண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துங்க. கொஸ்டின் டேக்குக்கு நான் ஒரு மெட்டீரியல் வச்சு சொல்கிறேன். சொல்கிறதுக்கு சொன்ன மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சு சொல்கிறேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை விட ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வச்சு பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ், ப்ரிப்போர்ஷன். ஸோ இடியம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் மட்டும் படிங்க. ப்ரிப்போர்ஷன், ஃப்ரேஸ் அண்ட் ஃப்ரேசன். இடியம்ஸ் வந்து இது மட்டும் பார்த்தா போதும். பாருங்கள், இந்த ஒரு 7 அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தா போதும். ஸோ அடுத்து இடியம் ஃப்ரேசஸ் இங்கேயும் இருக்குது, அது பார்த்துருங்க. அடுத்தது ஃப்ரேசல் வேர்ப்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. பட் இவ்வளவும் பார்க்க வேணாம். ஜஸ்ட் புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் பாருங்கள். டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இதுவும் கேட்பாங்க. இது தயவுசெய்து பாருங்க, இது கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா சும்மா படித்து பாருங்கள். ஓகே. அடுத்த ஃபாரின் வேர்டு இதுவும் கேட்பாங்கப்பா. இதுவும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டினோட சேர்த்து இதுவுமே ஃபாரின் வேர்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இதுவுமே கேட்குறாங்க. பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுவுமே ஆனால் கேட்குறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின் அது பாருங்கள். பிரிட்டிஷ் வேர்டு, அமெரிக்கன் வேர்டு எல்லாருமே பார்த்துருவீங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிலபிஃபிகேஷன். ஸோ சிலபிஃபைனா என்ன? வவ்வல் அலோன், கான்சனேட் பாருங்கள் எப்படி பிரிக்கணும்னு போட்டிருப்பாங்க. வவ்வல் மட்டும் வந்ததுன்னா வவ்வல்னா ஏஐஓயு அங்கே தான் வந்துச்சுன்னா அது வந்து பிரிச்சுக்கலாம். கான்சனேட் மெய்யை ஒழிக்கும் சொல், மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி மெய்யை ஒழிக்கும் சொல் ப்ளஸ் வவ்வல். இது வந்தால் பிரிச்சுக்கலாம். வவ்வல் ப்ளஸ் கான்சனேட் ப்ளஸ் வவ்வல் ப்ளஸ் கான்சனேட். ஸோ ஆக மொத்தம் அந்த வவ்வல் லெட்டர் வந்தால் பிரிக்கிற மாதிரி ஒரு இதை வச்சுக்கலாம். அதுதான் அப்படி தான் பிரிக்க முடியும் வவ்வல் லெட்டர். ஸோ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், பிக் அவுட் தி ஆட் ஒன் அப்படின்னு கேட்கலாம். ட்ரை செல்விஃபை அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபோர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை செல்விஃபை இது எதுனா இப்போ வவ்வல் வந்து ஏஐஓயு அது பிரிங்க. டிஸ்டிங்யூஸ்டு, அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்லி, இன்ஃபர்மேஷன். நீங்கள் வவ்வல்ஸ் லெட்டர் வந்து பிரிக்கணுங்க. அதிகமாக அதுதான் ரூல்ஸாக, அதை வச்சு நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்தது
ப்ரிப்போஷன் வந்து புக் பேக் இருக்கிறது பாருங்கள். கவர்மெண்ட் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்கள். டென்சஸ் பாருங்கள். ஸோ அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டால் கேட்கலாம். சரிங்களா, அது நான் சொல்கிறேன் பாருங்க. பாஸ்ட் டென்ஸு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபியூச்சர் டென்ஸ் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. இந்த டெக்ஸ்டுவல் புக் எக்ஸாம்பிள்ஸும் கவர்மெண்ட் கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள், போதும். டைம் இல்லை. மாடல் செமி மாடல் வெப்புங்க பாருங்கள். இது எல்லாமே பார்க்க வேணாம். இங்கே இருக்க 11th டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ்னு போட்டிருக்கோம் பாருங்கள், அதுவும் கவர்மெண்ட் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்த போது. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பார்க்கணும். அதாவது ரிலேட்டிவ் ப்ரோனவுனும் ஒரு ஹிண்ட் இருக்குது, அதை நான் ஒரு பிடிஎஃப் வச்சு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்டிகல்ஸ் வந்து ஒன்று தாங்க, தே, ஏ, ஆன். ஸோ அது கவர்மெண்ட் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்கள். ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வொவல் சவுண்டு வந்தால் ஆன் எலிஃபண்ட், வொவல்ஸ் வந்தாலே ஆன் எலிஃபண்ட், ஆன் அம்பர்லா, ஆன் எம்எல்ஏ. ஸோ வொவல்ஸ் வரம் மெய்யை ஒழிக்கும்னு சொல்லி வந்தால் ஏ. அடுத்தது ஏதாவது திங்கு வந்து தான் தே. இந்த 3 தான் அதிகமாக வரும், பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துக்கோங்கப்பா. சென்டென்ஸ் பேட்டர்ன், பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீனிங்கு, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சப்ஜெக்ட்னா ஃபஸ்ட்டு என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அது எல்லாத்துக்குமே தெரியும். காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, காம்ப்ளிமெண்ட்னா ஆம், இஸ், வேர், இதெல்லாமே சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், ரெட் இன் கலர், த ஆட்டசிட்டி, ஹெச்எம், அந்த பேரை வந்து வாக்கியத்தை நிறைவு செய்யறதுலேயே அதுதான் காம்ப்ளிமெண்ட், பார்த்தாலே தெரியுது. அட்ஜங்க்ட் அப்படின்னா செயல் விளக்க சொல். சரிங்களா, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் ஃபுட்பால் நவ். அந்த வந்து காலத்தை குறிக்கிறது, புரியுதுங்களா. அடுத்தது ஷீ பாட் வெஜிடபிள்ஸ் இன் தி மார்க்கெட். ஸோ ஃபாஸ்ட், டியூ டு ஹேட். ஸோ இது அதாவது வென், வேர், ஹவு, தே, இதெல்லாம் வந்ததுனாலே அட்ஜங்க்ட். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போட வேண்டியதாங்க. இன்டைரக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறது ரொம்ப முக்கியங்க. இதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கப்பட்ட வாரத்தில் 2 ஆப்ஜெக்ட் வரும்போது டைரக்ட் ஆப்ஜெக்ட், மற்றொன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட்டை சேர்த்து கேட்டால் வருவது, ஹூமை சேர்த்து கேட்டால் வருவது. இங்கே பாருங்கள், கேவ் வாட், எ பென், என்ன கொடுத்தான் அப்படிங்க. கேவ் ஹோம் மீ, ஹாஃபர்ட் வாட், ஃபுட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ புரிஞ்சுதா, டைரக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சால் தான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்க முடியும். ஹோமோஃபோன்ஸ் ஈஸி தான், நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஹோமோஃபோன்ஸு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிங்குலர் ப்ளூரல்லாம் பார்த்துருவீங்க. அவ்வளோதான். ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க, கேட்டால் ஓனாக கூட நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம், வினாவிடை மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் போயிடலாம். 7 into 5 35 பார்த்துடலாம். ஸோ 7 into 5 35ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 5 மார்க் இருக்குது, 41, 42, 43. இந்த 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரோஸில் எனி 2 கேட்பாங்க. எனி 3 ப்ரோசஸ் படிச்சு வைங்க சார். ஃபஸ்ட்டு 2 ப்ரோஸ் மட்டும் படித்தா போதுமாங்க சார். எழுதலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள். யூனிவர்சிட்டிஸ் மோட் ஸ்டூடெண்ட்ஸ் மேரி காம். ஸோ எது வருதுன்னு உங்களுக்கே தெரியுது. அப்போ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. இது 2 கூட நீங்கள் படித்தாலும் போதும். போயமோடது அப்படி தான், எனி 2லேருந்து 1. அப்போ எனி 3 படித்தா ரொம்ப சேஃபர், பக்கா சேஃபர். சப்ளிமெண்ட்ரி அப்படி தான். ஸோ இது 3மே நீங்கள் வந்து எனி 3 படிங்க போதும், ஜென்ரலாக எனி 3. ஸோ இப்போ முக்கியமாக எப்படி எழுதணும்னு சொல்கிறோம், ஆத்தர், தீம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெசன் பேர் எழுதிட்டு பாக்ஸ் போட்டுட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிருங்க. ஒரு 15 லைன் வர மாதிரி ஒரு பேராகிராஃப் எழுதிட்டு லாஸ்ட்டில் ஒரு மாரல் எழுதி விட்ருங்க இந்த மாதிரி. ஸோ இது ஒரு ஃபார்மேட்டு. இந்த மாதிரி 5 மார்க் எழுதலாம், இல்லை சம்மரி மாதிரியும் எழுதலாம். ஸோ நீங்கள் பாருங்கள் எப்படின்ட்டு, ஓகேவா. இந்த 3 பேராகிராஃபுமே அப்படி தான் எழுதணும். ஸோ ரைட்டே சம்மரி ஆர் நோட் மேக்கிங். சம்மரி ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேர் டிராஃப்ட். இது எப்படி எழுதணும்னு கூட நான் ஒரு பிடிஎஃப் வச்சு சொல்கிறேன். ரஃப் காப்பி அப்படின்னா நீங்கள் சும்மா அந்த சென்டென்ஸை சுருக்கி எழுதி ஒரு 150 வேர்டு இருக்குன்னா 100 வேர்டாக சுருக்கி எழுதி லெஃப்ட் டு ரைட் அடிக்கணும். ஃபேர் டிராஃப்ட்டு இதுலேருந்து சுருக்கி எழுதுங்க, ரஃப் டிராஃப்ட்லேருந்து. அண்ட் 2க்குமே டைட்டில் கொடுங்க, அவ்வளோதான், ஓகேவா. ஸோ இன்னும் தெளிவாக நான் அந்த பிடிஎஃப் வச்சு சொல்கிறேன். ஸோ அடுத்தது லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. 45வது ரைட் எ லெட்டர் டு எமினன்ட் ரைட்லி இன்வைட்டிங் டு சீஃப் கெஸ்ட் டு ரைட் எ லெட்டர் டு ஃப்ரெண்ட். ஃபார்மல் லெட்டர் பார்த்தீங்களா. அப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, அது ஈஸி. ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி இன்ஃபார்மல் லெட்டர், ஃபார்மல் 2க்குமே பாடி ஆஃப் தி லெட்டர் எப்படி இருக்கும், அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்ன்ட்டு அந்த பிடிஎஃப்பில் காட்டுறேன். அண்ட் இதை கேட்டால் பரவாயில்ல, ரெஸ்பாண்ட் டு தி அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா வேலை வாய்ப்புக்கு நம்ம பயோடேட்டா அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது ஒரு பிடிஎஃப்பில் நான் தரேன், சரிங்களா. ஸோ அதுக்கு நாங்கள் பயோடேட்டா எழுதணும், கரெக்டாக ஃப்ரம் டு எழுதணும், டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் கொஞ்சம் அந்த ஃபார்மேட் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான், சரிங்களா.
ஸோ அடுத்தது எரர் ஸ்பாட்டு எனக்கு தெரிஞ்சு கோல்டன் ரூல்ஸ் தரேன், இல்லைனா ஆர் சாய்ஸில் நீங்கள் இது எழுதிட்டு போகலாம். இது வந்து ரொம்ப ஈஸி, இது கேட்க மாட்டாங்க, கேட்ட லக்கு ஃபீல்டு அவனே கொடுத்துருவான். அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் நம்ம எழுத வேண்டியது. ரைஸ் கண்டெய்ன்ஸ் மோர் கார்போஹைட்ரேட், அப்போ எது வரும், ஸ்போர்ட்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது கேட்டால் பரவாயில்ல. இதுக்கு பதிலாக என்ன கேட்பான்னா ஹோமோஃபோன்ஸ் கேட்பான். 2 ஹோமோஃபோன்ஸ் தெரியல, ஒரே மாதிரி வார்த்தைகள் ஒரே வாக்கியத்தில் அமையும். ஸோ அது நீங்கள் எழுதிடுவீங்க. அது கூட வர்பு கேட்பான். அதெல்லாம் என்ன கேட்பான்னு இந்த மெட்டீரியலை வச்சு சொல்கிறேன் வருங்க. அடுத்த லாஸ்ட்டு காம்ப்ரிகென்ஷன் அட்டன் பண்ணிடுங்க. போயம் காம்ப்ரிகென்ஷன்லாம் அட்டன் பண்ணாதீங்க. நீங்கள் காம்ப்ரிகென்ஷன் பேராகிராஃப் எல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. காம்ப்ரிகென்ஷன் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தட்ஸ் ஆல் 11க்கு. ஸோ 5 மார்க் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வர சொல்கிறேன் பாருங்கள். 3 × 3 9 கிராமர்லாம் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஸ்டின் டேக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க. கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் இப்படி தான். சப்ஜெக்டை வேர்ப் சப்ஜெக்டாக மாற்றணும், ஃபைன் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவாக மாற்றணும், நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றணும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ் ஷால் வி, ஐ எம் நாட், ஐ எம், ஆம் ஐ. ஸோ இந்த மாதிரி மாற்றணுங்க. இதுதான் வந்து டிப்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் டேக் ஃப்ரேம் பண்ண. அந்த சில்ட்ரன்ஸ் ஆர் வெரி ஹாப்பி, ஆர் தே ஹாப்பி, அந்த மாதிரி. ஓகேவா? சரி, அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இது கொஸ்டின் டேக் சொல்லியாச்சு. அடுத்து வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ கிராமர் பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸ் பார்த்தீங்க. கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளான சொல்கிற மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச்சை நீங்கள் பார்த்துக்குங்க. ரூல்ஸ் இதிலே இருக்குது. நான் இந்த பிடிஎஃப்பும் தரேன். இது சொல்லிட்டோடது ஆக்சுவலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவைஸ் பேசிவைஸ். இதில் வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுங்க, ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றுங்க. இதுதான் ரூலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் வேர்பு, இது வந்து இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பை, பேசிவ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசிவ் வாய்ஸ்னால் வாசு பை வந்தால் பேசிவ், வாசு பை வராமல் டேரெக்டாக கொடுத்தாங்க ஆக்டிவ். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துங்க, பீப்புள் புக் தி டிக்கெட்ஸ், த டிக்கெட்ஸ் ஆர் புக்டு பை பீப்புள். ஸோ இது ஈஸியாகவே எழுதிடலாம். சரிங்களா? த கவர்மெண்ட் இனாகிரேட்டட் தி எக்ஸிபிஷன் அட் 10 AM. த எக்ஸிபிஷன் வாஸ் இனாகிரேட்டட் பை கவர்னர். பார்த்தீங்களா ஆக்டிவ் எப்படி பேசிவாக மாற்றிருக்காங்க. ஸோ இது ஈஸியாக இதில் கொஸ்டின் மார்க் வர மாதிரி கேட்பாங்க, அதிகமாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது கிராமரில் வந்து இன்னொன்று ரொம்ப முக்கியங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. விச்சு, ஹூ, அந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி கேட்டால் லக்குங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா ஹூ, விச், அது நான் காட்டுற பின்னாடி இருக்குது. இப்போ அதுவும் கேட்பாங்க. அடுத்து இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டாங்கன்னா, இஃப் அன்லெஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், பிகின் வித் ஹேட், ஷுட், வேர், இந்த மாதிரி இருந்ததுன்னா ரூல்ஸ் பாருங்கள். ரிமூவ் இஃப், ரீப்ளேஸ் சப்ஜெக்ட் வேர்ப் டு வேர்ப் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வேர்பை வேர்ப் சப்ஜெக்டாக மாற்றிருங்க பாருங்க. இஃப்பை ரிமூவ் பண்ணியாச்சா, ஹேட் முன்னாடி வந்துடும், ஐ முன்னாடி போயிடும். அவ்வளோதான். ஹேடை முன்னாடி ஆட் பண்ண சொன்னாங்க, பண்ணியாச்சு. அடுத்தது அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். வேறு முன்னாடி ஆட் பண்ணணும், வேறு முன்னாடி வந்துடும், ஐ பின்னாடி வந்துடும், இஃப் ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் இஃப்னு கேட்டால் கூட பிகின் வித் அன்லெஸ் பாருங்கள். பிகின் வித் அன்லெஸ்ஸும் அப்படி தான். எக்ஸாம்பிள், அன்லெஸ் யூ சேஸ் யுவர் ட்ரீம் யூ வில் நாட் ரீச் யுவர் கோல். அன்லெஸ் அடிச்சுட்டு இஃப் யூ, அவ்வளோதான், முடிஞ்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து அது 3 கேட்டகரியே எழுதலாம். ஓகேவா? பிகின் வித் அன்லெஸ் அப்படிங்கிறது. ஓகே ரைட். இது நீங்கள் கண்டிப்பாக சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இப்போதைக்கு வேணாம். ஓகே. அடுத்து போயம் இஆர்சி கேட்பாங்க. போயம் இஆர்சி இது சொல்லிட்டோடது. ஆக்சுவலாக போயம் இஆர்சி பொறுத்த வரைக்கும் 3 போயமோடது, 3 இல்லை 6 போயம் இருக்கா. 6 போயமோட ஆத்தர் பேரும் போயம் பேரும் தயவு செய்து படிச்சிருங்க. போயம் பேரும் தயவு செய்து, ஆத்தர் பேரும் போயம் பேரும் படிச்சிங்கன்னா 2 மார்க். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு ரெஃபரன்ஸ்ன்னு போட்டது எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் போட்டு அந்த 2 லைன் கொடுத்துருப்பாங்களே அதை வச்சு கதை ஓட்டி விட்ருங்க. அவ்வளோதான். 3 மார்க்கில் 2 மார்க்காவது கிடைக்கும். 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ எல்லா போயமும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு நீங்கள் போய்ட்டுக்கு சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ரிசியேஷன்லாம் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இஆர்சி கண்டிப்பாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்து 3 × 3 செக்ஷன். பை சார்ட் கேட்கலாம், இல்லை நோட்டீஸ், இல்லை இமெயில், ஸ்லோகன், ப்ராவப், டைலாக் ரைட்டிங்கு, ப்ராசஸ். ஸோ இதில் கண்டிப்பாக வருதுன்னா ஸ்லோகன் வந்து கேட்டாங்கன்னா இதெல்லாம். ஜம்பிள் சென்டென்ஸ் கேட்டால் கூட நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ அடுத்து வந்து டிஸ்கிரைப் தி ப்ராசஸ் கண்டிப்பாக ஒன்று வரும். டிமாண்ட் டிராஃப்ட் பை இன்ஸ்டாலிங் கம்ப்யூட்டர், பர்த்டே பார்ட்டி. இதில் அதிகமாக கேட்குறது லெமன் ஜூஸ் இல்லை ஆப்பிள் ஜூஸ் மேக் பண்ணுங்கள், அந்த மாதிரி மேங்கோ ஜூஸ் மேக் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. டீ எப்படி வைக்கிறதுன்னு கேட்பாங்க, வெஜிடபிள் சாலட். ஸோ இதுதான் வந்து கரெக்டான இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக எழுதக்கூடியது. ஸோ இது வந்து மனப்பாடம் பண்ணிகிட்டே போய்க்கோங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ 3 மார்க் அடிச்சலாம். ஓனாக எழுதலாம், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரக்கூடாதுல்ல. அடுத்து ப்ராபப் அப்படிங்கிறது ஓனாக தான் வரும், பட் இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதணும்னு மட்டும் சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டால் எழுதலாம். இமெயில் ரைட்டிங் எப்படி, டிராஃப்ட் அண்ட் இமெயில் ரைட்டிங். இமெயில் ரைட்டிங் டு அட்ரஸ்ஸு, சிசி, சப்ஜெக்ட்டு, பாடி ஆஃப் தி லெட்டர் ரைட்டிங் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு முடிச்சிட வேண்டியதான். ஸோ இதுவுமே பார்த்தீங்க எனி 3 தான் எழுதணும். 4 கொடுத்து ஏதாவது 3,
பை சார்ட் பார் சார்ட் கேட்டாங்கன்னா அதில் கேட்டதை வச்சு கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் இப்படி தான் கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. அது 3 கொஷின் கேட்பாங்க, அது எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த செஷன் ஈஸி தான். எக்ஸ்பேண்ட் தி ஹெட்லைன்ஸு, ஸோ டயலாக் ரைட்டிங்கு. நான் என்ன சொல்கிறேன், டிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ் அட்டன் பண்ணுங்கள், இல்லை ஜம்பிள் சென்டென்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். டயலாக் ரைட்டிங்லாம் வந்து அட்டன் பண்ணாதீங்க. எக்ஸ்பேண்ட் தி ஹெட்லைன்ஸ் கூட அட்டன் பண்ணலாம். இல்லை வந்து இந்த பை சார்ட் பார் சார்ட் அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த செஷன் பற்றி பெருசாக பேசுகிறக்கணும். 3x3 7 to 5:35 ப்ரோஸு போயமு சப்ளிமெண்ட்ரி இப்போ தான் சொன்னேன் எந்த மாதிரி படிக்கணும்ன்ட்டு. 3 லெசன் படித்து வச்சுக்கோங்கன்னா இந்த மாதிரி தான் டைட்டில் ஆத்தர் தீம் பேர்லாம் போட்டு வைக்கணும், மாரல் எழுதணும். இப்போது இதுதான் வந்து சம்மர் ரைட்டிங். அப்போ ரஃப் காப்பி ஃபேர் காப்பி இப்படி தான் எழுதணும். ரஃப் காப்பியை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அடிங்க. ஸோ அடிச்சுட்டு வேர்டு யூஸ்ட் இன் பேசேஜ் 150, அதாவது ஒரிஜினல் பேசேஜில் 150, ஃபேர் காப்பியில் எவ்வளோ இருக்குங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டில் கொடுத்துருங்க ரெண்டுக்குமே. சம்மர் ரைட்டிங் நோட் மேக்கிங் கேட்பாங்க, அது எழுத வேண்டாம், நோட் மேக்கிங் வேண்டாம். லெட்டர் ரைட்டிங் பாருங்கள், அஃபிஷியல், அதாவது பர்சனல் லெட்டர் ரைட்டிங், பர்சனல் இன்ஃபார்மல் லெட்டர், ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவாங்க. ஃபார்மல்னா இதுதான் ஃபார்மல். ஸோ ஃபார்மலுக்கு ஃபார்மேட் பாருங்கள், இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை தப்பாக எழுதிடக்கூடாது. சப்ஜெக்ட்லாம் உங்கள் கைட்டில் வேணால் பார்த்துக்கோங்க. இன்ஃபார்மல் அப்படிங்கிறது ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற மாதிரி இருக்குன்னா இப்படி தான் பேர், இடம் பேர், XXYன்னு போட்டு டியர்னு போட்டு இந்த மாதிரி எழுதணும். சரிங்களா? ஃபார்மேட்டுக்கு 2 மார்க்கு ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. எரர் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் கோல்டன் ரூல்ஸ். இதை நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இல்லை எரர் ஸ்பாட்டிங் வேணும்னா 6 ஆப்ஷனில் ஹோமோஃபோன்ஸ் கேட்பான், அது ஈஸியாக எழுதலாம். ஜெரண்டியல் ஃபார்ம் கேட்பான். எக்ஸசைஸ்னா எக்ஸசைசிங், ஃப்ளைங்னா அந்த மாதிரி ING போட்டுறது கேட்பான். இன்ஃபினைட் டு ஃபில் தி பிளாங்க்ஸ், அதாவது இன்ஃபினைட் டு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வேர்பு கேட்பான். அப்போ அது கூட டூ போட்டுறது, டூ போஸ்ட், டூ ஃபார் கிவ் இந்த மாதிரியும் கேட்பான். அதுக்கப்புறம் டிட்டர்மினஸ் போட்டு கேட்பான். சரிங்களா? ஸோ இதெல்லாமே செமி மாடல் கேட்கலாம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பாருங்கள், ஹூ, இது வந்து கிராமர்லையும் கேட்கலாம், இல்லை இதுலேயும் கேட்கலாம். இந்த 5 மார்க்கில் அந்த எரர் ஸ்பாட்டிங் ஆப்போசிட்டில் ஆப்ஷனாக கேட்கலாம். ஹூ யூஸ் பிஃபோர் வேர்ப்ஸ். ஸோ பிஃபோர் வேர்ப்ஸுக்கு முன்னாடி ஹூ யூஸ் பண்ணலாம். ஹூனா ஒரு நம்பரை குறிக்கிறது, ஹூ அப்படிங்கிறது எழுதிடலாம். ஹூஸ்னா 2 நம்பர் குறிக்கிறது, பிஃபோர் நவுனுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்கிறாங்க. பிஃபோர் ப்ரோனவுனுக்கு அப்புறம் ஹூம், அது என்னங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறது. விச்சுங்கிறது திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு விச்சு, வேறுங்கிறது எங்கே ஃபார் பிளேசஸ். ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா போதும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இந்த லெட்டர் எங்கே பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஈஸ் மை ரவி, ஹூ பிளேஸ் ஃபுட்பால் டெய்லி இன் அவர், பார்த்தீங்களா? ரவியை மட்டும்தான் குறிக்குது, ஹூ பிளேஸ். ஸோ அதே மாதிரி ஹீ இஸ் மை பிரதர், ஹூஸ், பிரதர் சிஸ்டர்லாம் வந்தால், ஃப்ரெண்டு வந்தால் ஹூஸ், பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ரொம்ப முக்கியம் 11th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ இது என்ன புரிஞ்சுது ஏது புரிஞ்சலாம் இல்லைங்க, அவுட்லைனாக இதுதாங்க உண்மை. ஸோ மேலோட்டமாக அந்த பேராகிராஃப் பாருங்கள், அண்ட் சம்மர் ரைட்டிங் எழுதுங்க. அந்த 7 to 5:35 கோட்டை விடாதீங்க. 1 மார்க் நான் சொன்னதெல்லாம் பார்த்துக்கணும். PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா PDF உங்களுக்கு தரேன். ஸோ பார்த்துக்கோங்க. வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.